Hi friends, welcome to YouTube Kitchen. YouTube Kitchen இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் பிரியாணி. 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகாய், தயிர், மட்டன், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு மெஷர்மென்ட் எது என்னென்ன அளவுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தனியாக ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அக்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வணங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இது பண்ண தக்காளி, அறுத்து வச்சுருக்க தக்காளி, புதினா, பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கணும். தக்காளிலாம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிரை அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அக்னியை வேக விடுங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க மட்டனையும் அதோடு சேர்த்து லெமன் ஜூஸையும் அது கூட சேர்த்து அக்னியை நல்லா வேக விடணும். பாருங்கள், அக்னி சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசியை வேக வச்சு தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அது வடிக்கிறதுக்கு அந்த உலையிலேயே ஒரு 10 கிராம்பு போட்டுக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த வடித்த சாப்பாட்டில் கொஞ்சம் புதினா இலையை சேர்த்து நம்ம ரெடியாக இருக்கிற அக்னியை அதில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரைஸோட அக்னி நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு வாழையில சர்வ் பண்ணலாம். நீங்களும் 1 kgக்கு இதே அளவு மெஷர்மெண்ட்டோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.